இன்றைக்கி சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 பாக்கெட் 65 மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மைதா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க கடலை மாவே கூட சேர்த்துக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கலருக்கு கேசரி பவுடர் நான் சேர்க்குறேன். தேவையில்லாதவங்க சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் சிக்கனை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பொரிக்க போகிற டைமில் இதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. முட்டை உடச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய பகுதி. தயிர் போட்டிங்கன்னா உங்கள் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளே சாப்பிடும் போதே. இப்போ சிக்கன் 65க்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடாயில் எண்ணெய் வச்சுட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வேக விட்டிங்கன்னா ஹார்டாகிடும் சாப்பிடும் போது. கொஞ்சம் ஹார்ட் ஆகாததுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா உள்ளே சாப்பிடும் போதே ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் 65 பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு அரை நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஒன் சைடு வேகிற மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் எல்லா சைடும் சீராக பொரியும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளி சைடு. நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் ஊறி சொதன்னு இருக்கும். இந்த கலர் இருக்கும் போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.